பொதுவாகவே நீங்கள் ஒரு பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு வீட்டில் ஃபீல் பண்ணிட்டீங்க. ஓகே, நம்ம பையனை நல்ல ஒரு ரேஞ்சு கொண்டு போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா, முதல்ல குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வச்சுருங்க சின்ன வயசுலேயே. 2வது முருகப்பெருமானுக்கு, இதுலேயும் முருகப்பெருமான் தான் வருவார். அவருக்கு ஒரு காணிக்கை உண்டு போட்டு ஒரு ஒரு ரூபா காயினை போட்டுனே வாங்க. எவ்வளோ நாளுக்கு முடியுமோ அவ்வளோ பிடிங்க. திருச்செந்தூர் முருகர் பெருமானுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை பக்கத்தில் இருக்க எந்த முருகர் கோயிலாம் உண்டி நிரம்பிடுச்சா போய் அங்கே அன்னதானம் பண்ணிட்டு வந்துருங்க. அவன் கல்வியில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். மிகப்பெரிய ஒரு உயர்கல்வி படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், எந்த கணவனாக இருக்கட்டும், அவங்க ஜாதக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் அப்பப்போ கோச்சாரத்தில் மாறினாலும் கூட அடிப்படையில் இப்போ பையன் நம்ம எல்கேஜி சேர்த்துட்டோமா, யூகேஜிலேருந்து எல்கேஜி சேர்த்தாச்சு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன். அன்றைய தினத்துலேருந்து இதை ஆரம்பிச்சிடுங்க. குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை, முருகப்பெருமானுக்கு ஒரு காணிக்கை உண்டி போட்டு வச்சுருங்க. அவன் லைஃபை அந்த 2 பேரும் பார்த்துக்குவாங்க. நீங்கள் பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆத்மார்த்தமாக இந்த விஷயத்தை செய்யணும். உண்டி நிரம்பிச்சா உடனே எடுத்துன்னு போயிட்டு மக்களுக்கு அன்னதானம் கொடுத்துடணும். திரும்பவும் ஒரு உண்டி வைக்கணும், திரும்பவும் சேர்க்கணும்.